ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கு நம்ம தமிழக மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணியிருக்கு. இந்த வழக்கு பர்சனலாகவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பிகாஸ் அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உடல் ரீதியாகவும் அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. மன ரீதியா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எத்தனை வருடங்கள் தேவைப்படுங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான கடினமான சூழ்நிலையில தான் இப்போ அவங்க இருப்பாங்கங்கிறத என்னால உணர முடியுது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, இந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்ததுங்கிறத நீங்க நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுமைகள்ல இருந்து பெண்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம், நாட்டில் இந்த மாதிரி நடந்தா எப்படி பெண்கள் ரியாக்ட் பண்ணணும், இதுல எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பலவிதமான விஷயங்கள் வழக்கம் போல நம்ம ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுவும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை டீனேஜ் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி தனியாக வேலைக்கு போயிட்டு வரவங்க, தனியாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வரவங்க, தனியாக காலேஜுக்கு போயிட்டு வரவங்க யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரைம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பிருந்தாவன் நகருங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால டெசர்டடான செக்லூடட் ஏரியா ஒன்று இருக்கு. அந்த ஏரியாவை பெரும்பாலும் தவறான ஒரு விஷயத்துக்காண்டி தான் பயன்படுத்துவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நைட்டு வந்து டாஸ்மார்க்ல பாட்டில் வாங்கிட்டு போய் தண்ணி அடிக்கிறது, சில சமயம் பாலியல் ரீதியான பெண்களையும் அங்க கூட்டிட்டு வந்து உறவு வைக்கிறதுன்னு பலவிதமான கிரைம் தான் அந்த ஏரியால நடந்துட்டு இருக்கும். அந்த செக்லூடடான ஏரியால அதுவும் எப்ப நடக்கும்னா நைட்டு இருட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி கிரைம்லாம் நடக்குமா. அப்படிப்பட்ட அந்த ஏரியாவுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 10:30 மணிக்கு கார்ல ஒரு 19 வயசு கல்லூரி மாணவி தன்னோட காதலரோட போறாங்க. இந்த கல்லூரி மாணவி பேசிக்காவே மதுரையை சேர்ந்தவங்க. இங்க படிப்புக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. இங்க ஒரு நபரை காதலிக்கிறாங்க. அந்த நபர் ஏதோ ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபரோட கார்ல தான் இவங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி செக்லூடான ஏரியால ஒரு தனிமையில இருக்கணுங்கிறதுக்காண்டி நைட்டு கரெக்டா 10:30 மணிக்கு கார் எடுத்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பைக் வருது. அந்த பைக்ல ஒரு 3 பேர் வர்றாங்க. பார்த்தா தெரியுது புல் போதையில இருக்காங்க. அந்த 3 பேரும் இந்த 2 பேரையும் பார்க்குறாங்க. காருக்குள்ள தனிமையில இருக்கிறத பார்த்துட்டு 3 பேரும் இங்க வர்றாங்க. அவங்கள வரும்போதே அவங்களோட உடல் மொழியை வச்சு ஏதோ ஒரு தவறான நபர்கள்ங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியுது. பட் இவங்க காரை வந்து உள்புறமா லாக் பண்ணிருக்காங்க. காரை திறக்கல. அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, டங்குன்னு அடிச்சு கதவை திறடா அப்படிங்கிறாங்க. அவங்க திறக்க மறுக்கிறாங்க. அப்போ அந்த நபர்கள் கையில வச்சிருந்த ஆயுதத்தால விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவாங்க, கார்ல முன்பகுதி, அதுவும் அந்த டிரைவர் உட்காந்துருக்க பகுதியில் ஓங்கி அடிக்கிறானுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காரோட விண்ட்ஷீல்டே உடஞ்சு போது அந்த கண்ணாடி துகள்கள் உள்ள இருக்க 2 பேர் மேலேயும் படுது. அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இவங்க ஏதோ பிரச்சனை பண்ண வரவங்க போயிருவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு தூரம் கொடுமையா நம்ம கிட்ட வன்முறையில் ஈடுபடுறாங்கிறத இந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்ப அந்த நபர் காதலர் சுதாரிச்சு வண்டியை எடுக்க முயற்சி பண்ணும்போது இந்த பக்கம் இருக்க இன்னொருத்தன் என்ன பண்றான், ஒரு கல்லை வச்சு சைடில் இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறான். அதுக்கப்புறம் கையில் இருக்க அருவாளை வச்சு சைடில் இருக்க கண்ணாடியை உடைச்சு இப்ப காருக்குள்ள இருக்க அந்த காதலரை வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இப்ப கார் கதவை திறந்து ஃபர்ஸ்ட் அந்த காதலரோட தலையில கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில ஒரு அரிவாளோட வந்திருக்காங்க. அதுல அவரோட உடம்புல பல இடங்கள்ல வெட்டுக்காயங்கள் ஏற்படுது. ஈவன் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மொத்தம் 20க்கும் மேற்பட்ட இடத்துல அவருக்கு தையல் போற அளவுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ காதலரை தாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வருது. பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்க அந்த பெண்மணி உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. பதட்டத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்போ இந்த காதலர் அப்படி வெளியில தரன்னு இழுத்து இப்படி போட்டுறாங்க. அந்த நபர் ஆல்மோஸ்ட் மயக்கமாயிறாரு. இப்போ இந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்மணியை காருக்குள்ள இருந்து தரன்னு இழுக்கிறாங்க. ஸோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த காரை போலீஸ் கண்டுபிடிக்கும் போது காருக்குள்ள அந்த பெண்ணோட துப்பட்டா இருக்கு. ஸோ அந்த பெண்ணை துப்பட்டா இல்லாம தான் வெளியில தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ 2 விதமான சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார் எங்க இருந்ததோ அங்க இருந்து சில மீட்டர் தொலைவில் வச்சு இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அங்கிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் இந்த கிரைம் நடந்ததுன்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த கிரைமை 3 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கிரைம் சீன்ல அந்த பெண்ணோட ஆடைகள் கிழிஞ்ச நிலையில எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு கொடுமை பண்ணி அந்த பெண் ஆல்மோஸ்ட் மயக்கத்தில் இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டானுங்க.
லக்கீலி அந்த பெண்ணை கொலை பண்ணல. 99% கேஸ்ல வந்து ஜென்ரலாவே கொலை பண்ணிடுவானுங்க. அந்த பெண்ணோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இந்த பசங்க கொலை பண்ணாம போயிட்டானுங்க. அந்த 3 மனித மிருகங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த காதலர் வந்து போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. இதுலயும் 2-3 நியூஸ் சேனல்ல வேற வேற விதமான முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்றாங்க. ஒரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போ காதலர் இவரோட தலையில அடிபட்டதோ அப்பவே நைட்டு 11:45 இவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்னு ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது, காதலர் மயக்கமாயிட்டாரு, அவர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கும் போது 4 மணி ஆச்சு, அப்பதான் போலீஸுக்கு தகவல் சொன்னாருங்கிறாங்க. இன்னொரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர் காரை அந்த செக்லூடரான ஏரியால இருந்து மெயின் ரோடுக்கு எடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த பக்கம் கார்ல வந்த சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த காதலர் மூலமா தான் போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. அப்போ லோக்கலுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க, அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதலரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்ப காலையில 4 மணிக்கு அந்த பெண்ணை முழு நிர்வாணமா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுலயும் 2-3 சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் ரோந்து போகும்போது ஒரு புதருக்குள்ள ஒரு பெண்ணை நிர்வாணமா பார்த்தாங்க, காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்கிறாங்க. ஸோ 2வது சோர்ஸ்ல அந்த பெண்ணே நிர்வாணமா நடந்து வந்து ஹெல்ப் கேட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்தாங்கன்னு சொல்றாங்க. 3வது, போலீஸ் ஆஃபீஸரே ரோந்து போறப்போ அந்த பெண்ணை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த 3 பேரும் அந்த பெண் கிட்ட தவறா நடந்தது உண்மை, அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணதும் உண்மை. அந்த கிரைம் சீன்ல அந்த பெண்ணோட கிழிஞ்ச பல ஆடைகள் இருக்கு. ஸோ இந்த காம கொடூரர்கள் என்ன பண்றாங்க, இந்த பெண் கிட்ட தவறா நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட செல்போனை திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் கையில போட்டிருந்த மோதிரத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. இதை லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நபர்கள்ட்ட இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. இப்போ காதலருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பெண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க எவ்வளவு தளர்வா இருப்பாங்க, எவ்வளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுவும் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு வழக்கில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இனிஷியலாக டாக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸ் தான் பின்னாடி இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு மிக முக்கியமான தடயமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல், இதில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களோட டிஎன்ஏ இவங்க உடம்புல இருக்கா அப்படிங்கிற பலவிதமான தடயங்களை கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பெண்ணுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது, அந்த காதலருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ண வழக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. ஸோ எதிர்க்கட்சிகள் பயங்கரமா ஆளுங்கட்சியை குற்றம் சுமத்துறாங்க, போலீஸ் அதிகாரிகளை குற்றம் சுமத்துறாங்க. இப்போ போலீஸுக்கு இந்த குற்றவாளிகளை கூடிய விரைவில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுது. இப்போ கோயம்புத்தூர் போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையா ஃபர்ஸ்ட் இந்த பசங்க எந்த இடத்துல வச்சு அந்த கிரைம் இவங்களை தலையில அடிச்சானோ அந்த பெண்ணை கடத்திட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. செக்லூடான ஏரியால அந்த கார் இருக்கு, அந்த காருக்குள்ள பெண்ணோட துப்பட்டா இருக்கு, அதுல ரத்த கரைகளும் இருக்கு. அதுல இருந்து ஃபாரன்சிக் டீம் நிறைய சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அந்த ரத்தக்கரை யாருக்கு சொந்தமானது, இல்ல இவங்களை தாக்குன அந்த நபர்களோட கைரேகைகள் கார்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த காரையை கம்ப்ளீட்டா சல்லடை போட்டு எல்லா சாம்பிளையும் ஃபாரன்சிக் டீம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடிச்சிட்டு வந்த அந்த 3 பேருமே இந்த கொடூரர்கள் ஒரு பைக்ல வந்திருக்காங்களா, அந்த பைக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அது 2-3 நாளைக்கு முன்னாடி திருடப்பட்ட பைக்குன்னு தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி இது அவங்களுக்கு சொந்தமான பைக் இல்ல, பைக்கை திருடிட்டு வந்திருக்கானுங்க, ஃபுல் போதையில வந்திருக்காங்க. ஸோ அப்பவே அவங்க எந்த நோக்கத்தில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது போலீஸால உணர முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த காதலர்கிட்ட அவங்க 3 பேர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சில டிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அந்த பெண்கிட்டையும் அந்த நபர் எப்படி இருப்பாங்கிற டிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிறாங்க. ஈவன் ஒரு சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் ஈடுபடுற பல குற்றவாளிகளோட போட்டோகிராஃபி அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிருக்காங்க. பட் அந்த பொண்ணோட மனநிலையும் உடல்நிலையும் சரியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. பட் இந்த நபர் சொல்ற டீட்டெயிலை வச்சு, காதலர் சொல்ற டீட்டெயிலை வச்சு அவங்க யாரா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால யார் கிரைம் பண்ணிருக்கலாம், இந்த ஊரை சேர்ந்தவங்களா இல்ல வெளியூர்ல இருந்து இங்க வேலை வாய்ப்புக்கு வந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்களோட பழைய கிரிமினல் ரெக்கார்டை வச்சு செக் பண்றாங்க. போலீஸுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு பெரிய கிரைம் ஒருத்தன் பண்ணியிருக்கான், அதுவும் பைக்கை திருடிட்டு வந்து பண்ணியிருக்கானா, அவன் புதுசா கிரைம் கிடையாது. கண்டிப்பா போலீஸுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு நபரா தான் இருக்கணும் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சு அவங்களோட ஓல்ட் ரெக்கார்டை எடுத்து பார்க்கறாங்க. அப்படி ஓல்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு சில சோர்சஸ் இருக்கு. அந்த இன்ஃபார்மன்ட் மூலமாகவும் சில தகவல் கிடைக்குது. சார் ஒரு 3 பேர் மிஸ் ஆயிருக்காங்க சார், அந்த 3 பேர் இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து தலைமறைவா இருக்காங்க. இங்க கோயம்புத்தூர்ல தான் கட்டட வேலை பார்க்குறவங்க. அந்த 3 பேருமே சிவகங்கையை சேர்ந்தவங்க, இங்க வேலைக்காக வந்திருக்காங்க. அந்த 3 பேரும் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 பேரோட டீட்டெயிலையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் இந்த கேஸ்ல மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுறது சிசிடிவி காட்சிகள். இந்த கிரைம் நடந்தது ஒரு செக்லூடான ஏரியா. ஆப்வியஸ்லி அங்க
அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு செக்லூடடான ஏரியாவில் ஒரு கிரைம் நடக்குதுன்னா அந்த ஏரியாவுக்கு உள்ள வர்றதுக்குன்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குங்களா, மேபி 4 டைரக்ஷன்ல என்ட்ரி பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டைரக்ஷன்ல வர 4 பக்கமும் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் போலீஸ் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரால இருக்கிற காட்சிகளை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்த பைக்கும் தெரியுது, பட் அந்த நபர்களோட முகம் வந்து சரியா அடையாளம் தெரியல, கேமராவோட குவாலிட்டி குறைவா இருக்கிறதுனால. பட் இவ்வளவு கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போதும் அந்த 3 பேரோட நடமாட்டத்தை வச்சு பார்க்கும்போதும் இந்த கிரைமை யாரு பண்ணியிருப்பா அப்படிங்கிறத கோயம்புத்தூர் போலீஸால ஈஸியாவே யூகிக்க முடியுது. அந்த 3 பேர் யாருன்னா, குணாங்கிற 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், சதீஷ்ங்கிற 20 வயசு மதிக்கத்தக்க இன்னொரு நபர், கார்த்திக்ங்கிற 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம்னா, இந்த சதீஷ் அண்ட் கார்த்திக் 2 பேருமே அண்ணன் தம்பியா. நம்பவே முடியல, ஒரு அண்ணன் தம்பி ஒரே நேரத்தில் ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி தவறா நடந்தது. உண்மையிலேயே இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை திங்க் பண்ண வைக்குது. பிளஸ் இந்த 3 பேரை பற்றியும் போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவே தெரியுது இவங்க மேலே பல வழக்குகள் இருக்கு. ஏன் ஒரு கொலை வழக்கில் கூட இவங்க சஸ்பெக்டாக இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு டாஸ்மார்க்ல ஒரு சண்டை வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் இவங்க 3 பேரும் சஸ்பெக்டாக இருந்திருக்காங்க. சஸ்பெக்டாக இருந்து இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா, மேபி இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சரியாக தடயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ குற்றப்பத்திரிகையில் இவங்களோட பேரை சேர்த்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால பதிவு பண்ண முடியாமல் இருந்ததுனால பெயிலில் வந்திருக்கலாம். ஸோ அந்த வழக்குலேருந்து சஸ்பெக்டாக தான் இன்னும் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே இந்த அளவுக்கு கிரைம் பண்ணுறதுக்கு தே ஆர் கேபபிள் பர்சன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரைமை இவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 3 பேர் தான் இதில் குற்றவாளியாக இருக்கிறதுக்குன்னு சந்தேகப்பட்டு போலீஸ் அவங்கள தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களோட செல்ஃபோன் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, அந்த செல்ஃபோனை வச்சும் அவங்கள ட்ராக் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சும் அவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்ஃபார்மெண்ட் மூலமா கிடைக்குது. இந்த மீன் டைம் கோயம்புத்தூர் போலீஸ் ஒரு 7 தனிப்படை அமைச்சு இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனலா இந்த 3 பேரும் பதுங்கி இருக்க இடம் தெரியுது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை போலீஸ் ஆஃபீஸர் நெருங்கிறாங்க. ஸோ 2 சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய டீமோட போறாங்க. இந்த பசங்க ஏற்கனவே அருவாளை வச்சு அந்த காதலரை வெட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் போலீஸ் தங்களை தேடி வருவாங்கன்னு. இப்போ போலீஸ் வந்து அவங்க 3 பேர்த்தையும் சரண்டர் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சரண்டர் பண்ண சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தா கூட சரண்டர் ஆகாம ஒரு போலீஸ் அதிகாரியே அருவாளால காலில் வெட்டியிருக்கான். உடனே போலீஸ் வந்து திரும்ப சுட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களோட கால் பகுதியில் தான் சுட்டிருக்காங்க. மொத்தம் 7 குண்டுகள் ஏதோ பாஞ்சிருக்கு. அதுல மொத்தம் 5 குண்டுகள் இவங்களோட காலில் தொலைச்சதுனால இவங்க 3 பேத்துக்குமே காலில் அடிபட்டு ஃபைனலா போலீஸ் அவங்கள உயிரோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளோ கேஸ்ல பார்த்துருக்கோம், என்கவுண்டர்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த பசங்களை வந்து இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிற நோக்கத்தில் போலீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த காலெல்லாம் சுட்டு இவங்க 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி இவங்களை அரசு மருத்துவமனையில் வச்சிருக்காங்க. இதுதான் இந்த கேஸில் இப்போ வரைக்கும் நடந்தது. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து சஸ்பெக்ட்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போமே, நீங்கள் யாரை வேணாலும் சஸ்பெக்ட்னு அரெஸ்ட் பண்ணலாம். பட் அந்த எவிடன்ஸ் லிங்க் பண்ணணும்ல. இந்த 3 பேர் தான் அந்த கிரைம் சீனில் இருந்தாங்க, காதலரை தாக்குனாங்க, அந்த பெண்கிட்ட தவறாக நடந்தாங்க அப்படிங்கிறத வந்து பலவிதமான தடயங்கள் மூலமாக போலீஸ் நிரூபிக்கணும். அவங்க காதலர் ஒரு லைனப்பில் நிற்க வச்சு வாக்குமூலம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் உடல்நிலை மனநிலை தேறி வந்ததுக்கப்புறம் இந்த 3 பேரையும் லைனப்பில் நிற்க வச்சு அவங்களும் காட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணும்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட மோதிரத்தையும் செல்போனையும் வச்சிருக்காங்க. அது ஒரு சூப்பரான எவிடன்ஸ். தட் மீன்ஸ் ஒரு கிரைம் நடந்திருக்கு, அந்த விக்டிமுக்கு சம்பந்தமான பொருள் வந்து ஒரு சஸ்பெக்ட் கிட்ட இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவன் தான் அந்த கிரைமை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நம்ம நேற்று கூட ஒரு கேஸ் பார்த்தோம், ஒரு ஹார்ட் டிஸ்க் கேஸு. அப்போ அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் லேப்டாப்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கிரைம் சீனில் கிடைச்ச பல விதமான ஆதாரங்களை போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சாம்பிள், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், ஈவன் அருவாலை வச்சு விண்ட்ஷீல்டை உடைச்சிருக்காங்களே, இவங்கிட்ட இருக்க அருவாளை எடுத்து அந்த பேட்டர்ன்லாம் பார்ப்பாங்க. இந்த அருவாளால தான் இந்த விண்ட்ஷீல்டை வெட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடயங்களை வந்து போலீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா அந்த பெண்ணோட உடம்புல இவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் இருக்கும். அதை எடுத்து கண்டிப்பா மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கரெக்டான நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எவிடன்ஸை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணா 90 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சரியான ஆதாரத்தை கொடுத்தா இந்த 3 பேருக்கும் நிறைய தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட என்ன இன்டர்வியூல சொல்லிட்டாருன்னா, இவங்க மேல கண்டிப்பா நாங்க குண்டாஸ் வழக்கு போறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை படிச்சு முடிக்கும் போது பயங்கர ஹேங் ஓவரா இருந்தது. போன வாரம் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருந்தேன். எக்ஸாக்டா அந்த இன்சிடென்ட் மாதிரி இருக்கு.
த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு வெப் சீரிஸு. அந்த கேஸை நான் சேனலில் போடலாம் பார்த்தேன், பட் அது ஒரு அன்சால்வ்டு கேஸுங்கிறதுனால போடல. அதில் இதே மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு காதலர் ரெண்டு பேருமே வந்து தனிமையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவுக்கு காரில் போவாங்க. அப்போ இந்த மாதிரி தம்பதிகளை ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தன் அப்படியே வருவான், அவங்க காருக்குள்ளே ஜாலியாக இருப்பாங்க, அப்படியே நடந்து வருவான், துப்பாக்கியை வச்சு டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட சில அந்தரங்க உறுப்புகளை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கப்புல கொலை பண்ணியிருக்கான், ஒரு 16 கொலை கிட்ட பண்ணியிருக்கான். பட் எவ்வளோ முயற்சி பண்ணியும் எத்தனையோ சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணியும் கூட ஈவன் ஒரு சஸ்பெக்ட் இவன் தாங்கிறது நல்லா தெரிஞ்சா கூட போலீஸால் நிரூபிக்க முடியல. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டாக இருக்கு. ஸோ இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு அந்த கேஸ் தான் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது. உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க அந்த வழக்கு. பட் அது வந்து கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. பட் ஒரு பக்காவான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த வழக்கு முடிஞ்சது. இப்போ இந்த வழக்குலேருந்து நம்ம சோஷியல் மீடியாலையும் சரி, நியூஸ் சேனல், அந்த கீழே யூடியூப் கமெண்ட்லையும் சரி, சமூக வலைதளங்களையும் இந்த வழக்கை பற்றி பல விதமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 விதமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சரி ஓகேப்பா, அவங்க தான் ஒரு சல்லிப்பல் இப்படி தான் பண்ணுறானுங்க நம்ம நாட்டில், இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க, நீ எதுக்குப்பா 11 மணிக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, நீங்கள் போகலைன்னா இந்த கிரைம் நடந்திருக்குமா இல்லையா, அது தெரியும். செக்லூடான ஏரியா, குடிச்சிட்டு வருவானுங்க, பாலியல் தொழில் பண்ணுற பெண்களை கூட்டிகிட்டு வருவானுங்க, அவ்வளோ மோசமான ஒரு ஏரியா. அங்கே எதுக்கு நீ 11 மணிக்கு போகிறோம் காதலனோட? அப்போ நீங்கள் போனதுனால தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த பெண்ணையும் அந்த காதலரையும் குறை சொல்கிறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அந்த பெண் அங்கே போகாமல் இருந்தால் அந்த கிரைம் நடந்திருக்காது, அது கரெக்டு தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, இந்த மனித மிருகங்கள், நீ அதுக்காக ஒரு பொண்ணு போகுது, நம்ம ஊரில் யார் எங்கே வேணாலும் போகலாம், நீ 11 மணிக்கு ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணு போகுது, இல்லை ஒரு பொண்ணு 11 மணிக்கு ரோட்டில் தனியாக நடந்து வந்தால் அந்த பெண்ணை யார் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி உனக்கு யாராவது லைசன்ஸ் கொடுத்தாங்களா? அப்போ நீ பண்ணது கிரைம் தானே, நீ பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். அங்கே 11 மணிக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி இல்லை, யார் எங்கே வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். அப்படி போனாங்கன்னா அவங்க பிரைவசி இருக்குது, அவங்க பேசுகிறாங்க. நீ ஏன் போய் அந்த பெண்ணை காதலரை தாக்கி அவங்கள இவ்வளோ தூரம் தவறாக நடந்திருக்க? ஸோ தப்பு இந்த 3 மனித மிருகங்கள் மேலே தான், அந்த பொண்ணு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கருத்துகள் வந்து நிலவுது. பட் அட் தி எண்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் வந்து ஃபுல் போதையில் இருந்திருக்கானுங்க. அதாவது கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிருக்கானுங்க. இதில் இன்னொரு குழப்பமான விஷயம்னா, சரிடா நீ குடிச்சிட்டு வர்ற அந்த இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி ஒரு பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிற உன் போதை ஒரு காரணம்னா, இவங்க வரும்போது எப்படி அந்த அருவாள் மாதிரி ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்போ வரும்போதே இங்கே ஏதாவது கிரைம் நடக்கும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல வர்றாங்களா, இல்லை பேசிக்காகவே ரவுடிங்கிறதுனால இப்போ பார்த்தாலும் அருவாளை வச்சுட்டே சுற்றிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது விசாரணையில் தான் இன்னும் தெரிய வரும். இவங்க எதுக்காண்டி அருவாளோட இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம திங்க் பண்ணி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். சரி ஓகே, இந்த பெண்ணு அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தால் கிரைம் ஓகே நடந்திருக்காதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த பெண்ணு ஒரு செக்லூடான ஏரியாவுக்கு வந்ததுனால தான் இந்த கிரைம் நடந்தது அப்படிங்கிற ரீசனை நம்ம வச்சு போட்டோம்னா, நம்ம நாட்டில் எவ்வளோ கிரைம் நடக்குது, எவ்வளோ பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறாங்க. எல்லாருமே செக்லூடரான இந்த மாதிரி தனிமையான ஏரியாவில் போகிற பெண்களை மட்டும்தான் தவறாக நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பல நியூஸ் எடுத்து பாருங்க, 10 விதமான கிரைம் நடக்குது, 10 டிஃப்ரெண்ட் விதமான பெண்களை தவறாக நடந்துக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது. இந்த மாதிரி ஐசோலேட்டான ஒரு பெண் இருக்குது, அதை பண்ணுறான். ஒரு பொண்ணு ஆஃபீஸுக்கு போயிட்டு வருது, அதை பண்ணுறான். ஒரு பொண்ணு ரேபிடோ பைக்கில் வருது, அதை பண்ணுறான். ஒரு பொண்ணு டாக்ஸியில் வருது, அதை பண்ணுறான். ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுறான். வீட்டுக்குள்ளே இருக்க சொந்தக்கார மாமன் மச்சாவே பண்ணுறான். சில கேஸில் சொந்த அப்பாவே பண்ணுறான். இதை எல்லாத்தையும் விட்டுருப்போம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துப்போம். ஒரு டாக்டர் படிச்சுட்டு அவங்க எங்கே போக முடியும்? கோயிலுக்கு போக முடியுமா, இல்லை வேற எங்கே போக முடியும்? ஹாஸ்பிட்டல் தானே வர முடியும். அப்படி கொல்கத்தாவில் டாக்டருக்கு படித்த ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லே வச்சு இந்த மாதிரி தவறாக நடந்து கொலை செய்யப்பட்டாங்களே, அப்போ அவங்க என்ன ஐசோலேட்டட் இடத்துலயா இருந்தாங்க? அப்போ நம்ம ஊரில் பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த கிரைம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த செக்லூடான ஏரியாக்களை இருந்ததுனால தான் இந்த கிரைம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா அப்படின்னா, கண்டிப்பாக அதை ஒரு ரீசனாக வேணால் சொல்லலாம், ஒரு தற்காப்புக்காக சொல்லலாம், தவிர அதை மட்டும் ஒரு ரீசனாக நம்ம சொல்ல முடியாது. எஸ், போலலாம் அந்த கிரைம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, பட் போனதுனால அந்த கிரைம் நடக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போ இங்கே வருது. அப்போது இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் இருக்க போதை கலாச்சாரம், அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸு, அதுக்கு மேலே போனால் நிறைய இந்த கஞ்சா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறானுங்க. ஸோ ஒரு நார்மல் ஒரு பர்சன் அவன் என்ன தான் கிரிமினலாக இருந்தால் கூட அவனால் சாதாரணமாக இப்படி வந்து அருவாளை வச்சு இதை வெட்டி அவனை மண்டையில் அடித்து ஒரு பெண்ணுக்கிட்ட தூக்கிட்டு போய் தவறாக நடக்க முடியாது. அவனுக்கு அந்த இடத்துல அந்த மைண்ட் செட் இருக்காது. எவன் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு
கொடூரமான கிரைம்ல ஈடுபடுறானால அப்பவே அவன் சுயநினைவுல இல்லைன்னு அர்த்தம், ஃபுல் போதையில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த போதை கலாச்சாரமும் இந்த சாராய கலாச்சாரமும் எப்போ ஒழியுதோ அப்போ இந்த கிரைம் 50% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த குற்றம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நீங்கள் நிறைய தெரியும், இந்த கமெண்ட்லேயே நீங்கள் போடுவீங்க, நான் எல்லா கேஸ்லையும் பார்த்துருக்கேன், அரபு நாடுல கொடுக்குற மாதிரி தண்டனை கொடுக்கணும். எஸ், உண்மைதான். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுத்தாதான், தண்டனை கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும். பட் இந்த மாதிரி நம்ம நாட்டில் தண்டனை கடுமையாக இல்லைங்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் நிறைய குற்றத்தில் ஈடுபடுறாங்க. பட் இவங்களால எப்படி ஒரு மைண்ட் செட்டில் பண்ண முடியுது? நீ திங்க் பண்ணி பாருங்க. இதே நிர்பயா கேஸு, நிர்பயா கேஸில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. பட் எல்லா கேஸ்லையும் அந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்கல. பட் அந்த மாதிரி பண்ணால் தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியும்ல, அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்புறமும் இவங்களால வந்து ஏன் அந்த கிரைமை பண்ண முடியுதுன்னா, ஆப்வியஸ்லி தே ஆர் பேசிக்கலி கிரிமினல். அதுக்கப்புறம் அந்த போதை தான் அவங்களை ஃபுல்லாக இந்த கிரைம் பண்ண தூண்டுது. ஒட்டு மொத்தத்தில் நீ அதுக்காக போதையில் வந்து அந்த கிரைம் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த கிரைமை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணனா போதை கலாச்சாரமும் ஒழியணும். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். இவனுக்கு கொடுக்குற ஒவ்வொரு தண்டனையும் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பாடமா இருக்கணும், பயமா இருக்கணும். இது நான் சொல்றது வந்து அடுத்து சொல்ல போகிற விஷயம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லாத விஷயம்னே வச்சுப்போம். ஆனால் ஒரு நாவலில் படித்தேன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிரைம் மன்னன் ராஜேஷ்குமார் எழுதின ஒரு நாவல், பல வருடங்களுக்கு முன்னாடி நான் படித்தது. அதில் இந்த மாதிரி ஒருத்தரோட சரியாக கேரக்டர்லாம் ஞாபகம், ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சியை ஒருத்தர் இந்த மாதிரி தவறாக நடந்து கொலை பண்ணிடுவான். அவங்க அண்ணன் டாக்டர், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலோ. அப்போ வந்து அந்த கொலையாரனுக்கு, அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுப்பாருன்னா, ஒரு ஊசி மாதிரி கண்டுபிடிச்சு போட்டு, அந்த ஊசியை போட்டதுக்கப்புறம் அவன் இனிமேல் எந்த பெண் கூடயும் உடல் ரீதியான தொடர்பில் இருக்க முடியாத மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யும். ஸோ அப்படி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவங்க சொல்லுவார், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பாலியல் குற்றவாளிக்கு இதை விட ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட முடியுமா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு அவங்கள பயமுறுத்துற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஒருத்தனுக்கு கொடுக்குற தண்டனை வெளியில் அந்த தப்பு பண்ணுற மாதிரி ஒருத்தனுக்கு தோணும், ஐயோ நம்மளுக்கு இந்த தண்டனைலாம் கொடுத்துருவாங்க, இந்த குற்றத்தையே நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கணும். ஸோ கண்டிப்பாக தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். சரி, ஓகே பிரதர், அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஊரில் பொண்கள்லாம் அது வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது. இந்த செக்யூர்டான ஏரியாவுக்கு போனாலும் பாதுகாப்பு இருக்காது, ஆஃபீஸ்லேருந்து நைட்டாக தனியாக வந்தாலும் பாதுகாப்பு இருக்காது, ஆஃபீஸ் கேப்பில் வந்தாலும் பாதுகாப்பு இருக்காது. இந்த இடத்துல நிறைய கிரைம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த 3 பேர் வந்ததுனால கிரைம் நடந்திருக்கு. இவன் இல்லாட்டா நாளைக்கு ரோட்டில் ஒரு பொண்ணு வரும், இன்னொரு 2 பேர் வருவான். இப்படியே பலவிதமான மனித மிருகங்கள் நம்மளோட நடமாடிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பிரதர் பண்ணுறதுன்னா, நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும், வேற வழி இல்லை. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வருவோம். இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணால் தண்டனை, இந்த மாதிரிலாம் கிரைம் நடக்காதுல்ல. பட் அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியாது. அது நடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துப்போம். நம்ம நாடு இப்படி தான் இருக்குது, ஓகே நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துப்போம். இந்த மாதிரி செக்யூர்டான ஏரியாவுக்கு போக வேண்டாம், ஓகேவா? அது பெஸ்ட். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நிறைய கிட்னாப் கேஸில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தையோ இல்லை ஒருத்தவங்களை கடத்திட்டு போயிட்டா ஃபஸ்ட்டு 2-3 மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த 2-3 மணி நேரத்துக்குள்ள அந்த நபரை கண்டுபிடிச்சாதான் உயிரோட கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம லூஸ் பண்ணுற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்கள உயிரோட கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க உடலை தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா அவங்க உடலை கூட கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு டைம் லைன் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கும் கிட்னாப் கேஸில். பட் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கேஸில் எடுத்துப்போம், இந்த பொண்ணை தரதரன்னு எடுத்துகிட்டு போய் அந்த பெண் கிட்ட பாலியல் வன்புணர்வு பண்ணது, ரேபிடோ கேஸ் அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொல்கத்தா கேஸ், இந்த மாதிரி எல்லா கேஸ்லையும் எடுத்துக்கிட்டால் கூட இந்த டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த கல்பிரிட் வந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான நிமிடங்கள். எல்லா டைமும் வந்து போலீஸும் வந்து காப்பாற்றுவாங்க, கணவரும் காப்பாற்றுவார், சகோதரரும் காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு வருவான், ஸ்ட்ரேஞ்சர் கூட காப்பாற்றுவாங்க. பட் எப்போ வருவாங்க? சில நிமிடங்களோ சில மணி நேரமோ கழிச்சு தான் வருவாங்க. ஒருத்தவங்ககிட்ட தவறாக நடக்கும்போது உடனே வந்து பக்கத்தில் இன்னும் யாராவது காப்பாற்றுவாங்களா? கிடையாது. அப்போது இந்த இன்சிடென்ட் நடக்கிற ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 5 மினிட்ஸில் பெண்கள் அவங்களே தான் அவங்கள பாதுகாத்துக்கணும். அந்த இனிஷியலாக இருக்க அந்த வேல்யூபிளான டயத்தில் யாருமே உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. யாருமே வந்தால் கூட அதுக்கு ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் டைம் தேவைப்படும். நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும் உங்கள் லொக்கேஷனுக்கு வரதுக்கு. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் தான் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன்,
பெப்பர் ஸ்ப்ரே ஒரு மிக ஈஸியான கேரி பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். அதை ஸ்ப்ரே கையில் வச்சுக்கோங்க. யாராவது உங்களை அட்டாக் பண்ணாதான் கண்ணில் அடிச்சு விட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் விசில் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன கத்தி மாதிரி பொருள் வச்சுக்கோங்க. ஸோ மேபி உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். திரும்ப அதை நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்ல விரும்பலை. ஸோ ரீசெண்டாக டயல் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் உங்களை காப்பாற்ற வர்றவங்களுக்கு கொடுக்க போகிற அந்த டயத்தில் 10 to 15 மினிட்ஸ் அவங்க வர்ற டயத்தில் நீங்கள் உங்கள் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அடுத்து நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் இது ஏதோ ஒரு இடத்துல நடக்குது பிரதர், நான் எத்தனை தடவை என் பாய் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி காரில் போய் நாங்கள் ரிலாக்ஸாக பண்ணியிருக்கோம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் இருந்திருக்கோம், நான் டெய்லி ஆஃபீஸுக்கு தனியாக தான் போயிட்டு வரேன், நான் நைட்டு 1 மணிக்கு ரேபிட்டோட தான் போயிட்டு எனக்குலாம் அந்த பிரச்சனை வந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் இன்னொரு இதுலேயே சொல்லியிருக்கேன், க்ரைம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம பைக்குக்கு காருக்கு எடுக்கிற இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்ல செல்ஃப் டிஃபென்ஸ், பெப்பர் ஸ்ப்ரே, விசில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி. எப்போவுமே உங்களுக்கு தேவைப்படும் சொல்ல முடியாது. இன்சூரன்ஸ் எப்போ தேவைப்படும், நம்ம எதுக்காண்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நாளைக்கு பைக்கில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மேபி அதை கவர் பண்ணுறதுக்கோ, இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம், திடீர்னு எனக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுற மாதிரி வருது, அது தேவைப்படுறதுக்கு எடுக்கிறோம். பட் ப்ரீமியம் கட்டுறோமா, நம்மளுக்கு அதை பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட சந்தோஷம் தான், அப்படி நம்மளுக்கு உடம்புக்கு எதுவும் செய்யலை பரவாயில்ல, நம்ம அது ஒரு பாதுகாப்புக்கு தான். பட் எனக்கே ஒரு நாள் திடீர்னு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது, ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அப்போ அந்த இன்சூரன்ஸ் நம்மளுக்கு அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரைமுக்கு நம்ம எடுத்துட்டு போற செல்ஃப் டிஃபென்ஸும் அதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் எல்லா டைமும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு தவறான இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களை பாதுகாப்புக்கிறதுக்கு எப்படி அந்த இன்சூரன்ஸ் நம்மளை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றுதோ அதே மாதிரி தான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் உயிரையும் மானத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றும். ஸோ நான் இத்தனை தடவை போகிறேன், எனக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நத்திங் ராங் டு கேரி ஸ்மால் திங்ஸ். ஓகேவா? எவ்வளோ ஹேண்ட்பேக்கில் எவ்வளோ மேக்கப் ஐட்டம் வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை வச்சுட்டு போனால் கண்டிப்பாக அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் தப்பிக்கிறதுக்கும் கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிகாஸ் இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் உண்டு. நம்ம அஜித் சார் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நோ மீன்ஸ் நோ, சூப்பரான கான்செப்ட் தான். அது மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணாக இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ, அதை புரிஞ்சுக்கணும். பட் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி போதையில் வர்றவங்களுக்குலாம் நோ மீன்ஸ் நோன்னு சொன்னால் சரி வாமா நம்ம முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டில் வருவானுங்க. ஸோ இந்த மாதிரி நோ மீன்ஸ் நோலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர ஆளுகள்கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். உங்களை காப்பாற்ற வர்றவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றவாளிகளுக்கு அகேன்ஸ்டாக போலீஸ் நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ கேஸில் போலீஸஸ் ஒரு திட்டிருப்போம், அதாவது தஷ்வந்த் கேஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஹாசினி கேஸில் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொன்னோம். பட் இந்த கேஸில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தாகணும். 24 மணி நேரத்துக்குள்ளே திறமையாக துப்பு தொலைக்கும் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்து நைட்டு மகளமாக ஒர்க் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே கோயம்புத்தூர் போலீஸை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பட் இதே உழைப்பை அந்த எவிடன்ஸ்லையும் அவங்க காமிச்சு அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இவங்களை வெளியில் வர முடியாத மாதிரி ஒரு தண்டனை கண்டிப்பாக வாங்கி தரணும். நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறவனா, குழந்தைகள் கிட்ட தவறாக நடக்கிறவனா எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தா கூட அவங்க திரும்ப வந்தா திருந்தறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த மைண்ட் செட் வெளியில் வந்து அடுத்த நாளே மாறும், திரும்ப அந்த தவறை பண்ண தோணும். ஹோப்ஃபுல்லி இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும், அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வழக்குலேருந்து பெண்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்காத மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிற மாதிரி நான் நம்புவோம். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அந்த பெண்மணி அங்கே 11 மணிக்கு போனது தப்பா, இல்லை இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் கடுமையாக தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.